நம்ம எல்லாருக்குமே 2011 கிரிக்கெட் வேர்ல்ட் கப் அப்படின்னு ஒன்று ஞாபகம் வருது. என்ன ஃபைனல்ஸில் தோனி அடித்த 6ம் ரவி சாஸ்திரியோட கமெண்ட்ரியும் தான். தோனி finishes off in style, a magnificent strike into the crowd. India lift the World Cup after 28 years அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக மனப்பாடமாக சொல்லுவோம். ஏன் ஒவ்வொரு வார்த்தையும் மனப்பாடமாக பதிஞ்சிருக்கு தம்பி. ஸோ அப்படிப்பட்ட கிரிக்கெட் இந்தியாவில் ஒரு விளையாட்டு மட்டும் கிடையாதுங்க, அது ஒரு மதம். இந்த கிரிக்கெட்டை நம்ம எல்லாரும் கடந்து தான் வந்திருப்போம். இப்போ கூட நம்ம எங்கே இருந்தாலும் என்ன வேலையில் இருந்தாலும் கிரிக்கெட் அப்படின்னு சொன்னால் நம்ம செய்கிற வேலையை அப்படியே விட்டுட்டு கிரிக்கெட்டை ரசிக்க ஆரம்பிச்சிடுவோம். அதுலேயும் குறிப்பாக என்ன மாதிரி 90s கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ரப்பர் பாலில் தான் கிரிக்கெட் விளாட ஆரம்பிச்சிருப்போம். அதுலேயும் ஸ்டம்பர் பால் அப்படின்னு ஒன்று இருக்குது. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஸ்டம்பர் பாலை தான் வாங்குவோம். ஏன் இந்த ஸ்டம்பர் பால் தான் எவ்வளோ தான் அடித்தாலும் தாங்கும், ரொம்ப நாள் நிற்கும், கிழியாது, உடையாது அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்குள்ள இருக்கிற. ஒவ்வொருத்தங்கிட்டையும் போய் 2 ரூபா 3 ரூபா 5 ரூபான்னு சொல்லி காசு புரட்டி போட்டு இந்த ரப்பர் பாலை வாங்குவோம். இந்த ரப்பர் பாலில் இருக்கிற ரப்பர் இருக்கு இல்லையா, அதை வேணும்னு கண்டுபிடிக்கல, ஆக்சிடென்ட்டில் தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? எஸ், இந்த ரப்பர் பாலில் இருக்கிற ரப்பர் மட்டும் இல்லைங்க, பாஸ்கெட் பால், ஃபுட்பால், வாலிபால் இதில் இருக்கிற ரப்பர், அப்புறம் பென்சிலில் எழுதணுன்னு அழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல எரேசர், அதில் இருக்கிற ரப்பர், அப்புறம் டயரில் யூஸ் பண்ணுற ரப்பர், நம்ம மொபைல் ஃபோனோட பேக் கேஸில் இருக்குல்ல அந்த ரப்பர், இது எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுற அந்த ரப்பரை ஆக்சிடென்ட்டில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை யார் கண்டுபிடிச்சா, எப்படி கண்டுபிடிச்சா, எதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும்போது கண்டுபிடிச்சா, இதை பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய், திஸ் இஸ் ராகேஷ், வெல்கம் டு ஆக்சிடென்டல் இன்வென்ஷன்ஸ். வாங்க உங்களை நான் கடந்த காலத்துக்கே வசந்தன் கோ காலம் அந்த காலம் மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் கால விரிச்சு தூங்குறல என்ன காத்தோட்டம். நம்ம யூஸ் பண்ணுற அந்த ரப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஹீவியா பிரசிலியன்சிஸ் அப்படிங்கிற ஒரு மரத்தில் இருந்து வர லேட்டெக்ஸ் அப்படிங்கிற பாலில் இருந்தால் கிடைக்குது. ஒரு மரத்தில் இருந்து ஒரு வருஷத்துக்கு 8.5 kg ஆஃப் ரப்பரை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்தியாவிலேயே கேரளா தான் அதிகமான ரப்பரை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்படி நேச்சுரலாக நமக்கு கிடைக்கிற ரப்பர் இருக்குல்ல, அது ரொம்பவே சாஃப்டாகவும் ஒட்டக்கூடியதாகவும் வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும். அதனாலே அந்த ரப்பரை வாட்டர் ப்ரூஃப் ஷூஸ்க்கு, அப்புறம் தண்ணி வைக்கிற பேரல், இந்த மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த நேச்சுரல் ரப்பர்லேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன தெரியுமா? அதனால அதிகமான ஹீட்டை தாங்க முடியாது. அட் த சேம் டைம் எக்ஸ்ட்ரீம் கோல்ட் டெம்பரேச்சரில் அந்த ரப்பர் ரொம்பவே ஃப்ரீஸ் ஆகி உடஞ்சும் போயிடுது. நேச்சுரல் ரப்பரில் இருக்கிற இந்த பிரச்சனையை நம்ம தீர்த்துட்டோம் அப்படின்னா இந்த நேச்சுரல் ரப்பரை நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கிற சார்ல்ஸ் குடியர் அப்படிங்கிற ஒரு கெமிஸ்ட் இதை பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தார். இந்த 1834 சார்ல்ஸ் குடியர் அவர் வீட்டு கிச்சனையே லேபாக மாற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தார். குடியர் இந்த ரப்பர் கூட சில கெமிக்கல்ஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதை எப்படியாச்சும் ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அவருடைய எல்லா முயற்சியும் தோல்வியிலேயே முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் அவர் நம்பிக்கை இழக்காமல் கண்டினியூஸாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தார். 5 வருஷத்துக்கு அப்புறம் 1839 வழக்கம் போல் ரப்பரை சல்ஃபர் கூட மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது மிக்ஸ் பண்ண பீஸில் ஒரு சிலது கிச்சனில் இருந்த ஸ்டவ்வில் விழுந்துருச்சு. ரொம்ப நேரம் கழித்து அதை பார்த்த குடியர் அந்த ரப்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதோட எலாஸ்டிசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகி இருக்கிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டார். இப்படி நெருப்பில் விழுந்து ரப்பர் ஸ்ட்ராங் ஆனனால ரோமன் ஃபயர் காடான வல்கனோட பேரையே ரப்பரை ஸ்ட்ராங் ஆக்கிற இந்த ப்ராசஸ்க்கு வல்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாரு. இப்படி அவருக்கு தெரியாமல் நடந்த சின்ன ஆக்சிடென்ட் தான் இன்னைக்கு நம்ம ரப்பரை டெய்லி யூஸ் பண்ண வைக்குது. இந்த நேச்சுரல் ரப்பரில் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கிற மோனோமர்ஸ் கண்டினியூஸாக செயின் மாதிரி ஒரு பாலிமராக ஃபார்ம் ஆகியிருக்கும். இதில் என்ன பிரச்சனைனா 2 ரப்பர் பாலிமருக்கு நடுவில் இருக்கிற அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கும். இதனால் நம்ம அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்கும்போதோ இல்லை ஹீட் ஆர் கோல்டான இடத்துல இருக்கும்போதோ இந்த ஃபோர்ஸ் பிரேக் ஆயிரும். ஆனால் நேச்சுரல் ரப்பர் கூட சல்ஃபர் ஆட் பண்ணி 140 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்ணும்போது இந்த சல்ஃபர் மாலிக்யூல் உடஞ்சி 2 ரப்பர் பாலிமருக்கும் நடுவில் ஒரு ஸ்ட்ராங்கான கிராஸ்லிங்கை உருவாக்குச்சு. இந்த கிராஸ்லிங்க் தான் நம்ம அதிக ஃபோர்ஸ் கொடுத்தாலும் ரப்பரை நார்மல் ஷேப்புக்கு வர ஹெல்ப் பண்ண வச்சுது. அது மட்டும் இல்லாமல் கிராஸ்லிங்க்னால ரப்பர் பார்த்தீங்கன்னா ஹீட்டாலையும் கோல்டாலையும் ஆசிடாலையும் பிரேக் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகுது. இதனால் ரப்பரை நம்மளால் -40 டிகிரி செல்சியஸ்லேருந்து 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ண முடியும். ரப்பரில் நம்ம எந்த அளவுக்கு சல்ஃபர் ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த ரப்பர் ஸ்ட்ராங்காக இருக்கும்.
டயர்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா 3 to 10% சல்ஃபர் ஆட் பண்ணுவாங்க. அதனால தான் அந்த ரப்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. பலூன்ஸில், ரப்பர் பேண்ட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா 1 to 3% தான் இந்த சல்ஃபர் ஆட் பண்ணுறாங்க. அதனால் கொஞ்சம் அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்த உடனே அந்த ரப்பர் உடஞ்சி போயிடும். இப்படி ரப்பர்னால நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ் பைப்ஸு, க்ளவ்ஸு, ஷூஸு, இந்த மாதிரி நிறைய பொருட்கள். முக்கியமாக டயர்ஸ். டயர்ன்ற ஒன்றை கண்டுபிடிச்சதுனால தான் இன்றைக்கி நம்மளால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்பவே ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியுது. இப்போல்லாம் நம்மளால் இந்த ரப்பரை பியூராக ஆர்டிஃபிஷியலாகவே செய்ய முடியும். ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் ரப்பரை நீங்கள் நெருப்பில் காமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து வர புகை நம்ம என்வாயன்மெண்ட்டை பாதிக்கும். ஸோ ஹீட்டான இடத்துல ரப்பர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாகவும் இருங்க, ஜாக்கிரதையாகவும் இருங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல வேலை இப்போ ரப்பரை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு கிரிக்கெட் டீம்லேயுமே பாலை அடித்து உடைக்கிறதுக்குன்னே ஒரு காட்டாக இருப்பான். அவனுக்கு மட்டும் இந்த கிரிக்கெட் விளையாடும்போது நேச்சுரல் ரப்பரில் செஞ்ச பாலை போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? எனிவேஸ், எதிர்பாராத விதமாக ஆக்சிடென்டலாக கிடைச்ச ஒரு விஷயம் தான் இன்றைக்கி இந்த உலகத்தையே மாற்றிருக்கு. இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Rakesh signing off. நானும் வரதா.